உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சின்னையா, நாளைக்கு ஐஸ்வர்யா அம்மா இங்க வரமாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. என்ன சொல்ற பார்வதி? எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? நான் ஏதாவது பண்ணி அவங்கள வரவிடாம பண்ணிடுறேன். போதுமா? நீ மட்டும் அப்படி பண்ண உனக்கு கோவில் கட்டி கும்பிடுவோம் பார்வதி. நீங்க எனக்கு கோவில்லாம் கட்டி கும்பிட வேணாம் சின்னையா. உங்களோட இந்த முடிவை மாத்திக்கிட்டு அந்த மாத்திரையை என்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. காலையில வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உண்மையாத்தான் சொல்றியா பார்வதி? உங்ககிட்ட நான் பொய் சொல்ல வேணாம் சின்னையா, என்ன நம்புங்க. உன்னை நம்புறேன் பார்வதி. அம்மா என்கிட்ட உனக்கு சம்மதமான்னு கேட்கும்போது என்ன சொல்றது, எப்படி சமாளிப்பேன்? ஐஸ்வர்யா அம்மா வந்தா சம்மதம் சொல்லுவேன்னு சொல்லுங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா பார்வதி? கண்டிப்பா ஆகும். நீங்க மாத்திரை கொடுங்க. மறுபடியும் இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் நீங்க வந்துடாதீங்க. காலையில எல்லாமே நல்லபடியா நடக்கும். காலையில ஐஸ்வர்யா வரமாட்டாள்ல? வரமாட்டாங்க, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க மாத்திரை கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நிம்மதியா தூங்குங்க. அந்த மாத்திரை அட்டையை அப்படியே எடுங்க. வாட்? அகிலா சொத்தை பிரிக்க போறாங்களா? உண்மையா அவ சொல்ற? ஆமாம்மா, அவங்க ஆடிட்டருக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் படி வேலையை தவிர வேற எதுவுமே தெரியாத ஆதித்யாவுக்கு 45%, எந்த வேலையும் செய்யலனாலும் குடும்ப வாரிசா இருக்கிற அருணுக்கு 35%, பேலன்ஸ் 20% அகிலா ஆண்டி ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. அந்த 20%ஓட வேல்யூ மட்டும் 39,000 கோடி. சொத்து பிரிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். கோடிக்கணக்கான சொத்து இருந்தும் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. நின்னு போன அருணோட நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதான்னு தமிழ்நாடு முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அகிலா எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க? அகிலா ஆண்டியோட மைண்ட் பாதரசம் மாதிரிமா. அவங்கள அவ்வளோ ஈஸியா நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது. கரெக்ட். அகிலா பிடிவாதம் பிடிச்சவங்க. தன்னோட உயிரை விட்டாலும் விடுவாங்களே தவிர என்ன நடந்தாலும் தான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டாங்க. அதுக்கான கட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. உன்னை அவங்க வீட்டு மருமகள் ஆக்கணும்னு ஃபிக்ஸ் ஆனாங்க. நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க உன்னை தன் மருமகளா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு நாம ஸ்டெப் எடுத்து வச்சாதான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். மா, சொத்து ஒரு படினா அதிகாரம் இன்னொரு படி. அகிலாண்டேஸ்வரி ஆண்டி இடத்துக்கு நான் வரணும். அது வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் நாம ஆடுற ஆட்டம் அவங்களுக்கு தெரியவே கூடாது. அப்போதான் நமக்கு சிம்பத்தி, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி. அகிலா ஆண்டிக்கு என் மேல பிரியம் அதிகம். அதை இன்னும் அதிகப்படுத்தி அவங்களுக்கு என் மேல பைத்தியம் பிடிக்க வைக்கணும். அப்பதான் நான் சீக்கிரம் அவங்களுக்கு மருமகளாக முடியும். அகிலா ஆண்டி கொடுத்திருக்கிற கெடு நாளையோட முடியுது. ஆமா ஐஷு, நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போக போற நாள் ரொம்ப பக்கத்துல வந்துகிட்டு இருக்க. ஆமாமா, அந்த நாள் ரொம்ப சீக்கிரமே வரும். வந்து நம்ம வீட்டு கதவை தட்ட வைக்கிறேன். ஐஸ்வர்யாமா, ஐஸ்வர்யாமா. பார்வதியோட குரல் மாதிரி இருக்கு. இவ எதுக்கு ராத்திரி நேரத்துல இங்க வந்திருக்கா? ஐஸ்வர்யாமா, ஏய், எங்கடி வந்த? அன்னைக்கு உன்னை இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? போடி வெளியில. இன்னும் அரை செகண்ட் நீங்க நின்னாலும் உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். போடி வெளியில.
கோவப்படாதீங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. ஏய், என்ன சொல்ல போற? நான் அருணை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த வீட்ல மருமகளா கால் எடுத்து வைக்கணும், இதத்தானே சொல்ல போற? இங்க பார், அகிலா ஆண்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கே நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி, நீ சொல்றத நான் கேட்பனா? இருந்தாலும் உனக்கு நான் 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு கிளம்பு. உங்களுக்கு சொல்ற தகுதி எனக்கு இல்லம்மா. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்குதான் நான் வந்தேன். அகிலாண்டேஸ்வரி அம்மா கோவில்ல நடிச்சிட்டு இருக்கிற அந்த வீட்டை பாகம் பிரிக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனையில இருக்கும்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்கம்மா. ஏய், அது அவங்க சொத்து, அவங்க பிரிக்க முடிவு பண்ணிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எல்லாம் உங்க கையில தான் இருக்கும்மா. நீங்க மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா முடியுமா? சின்னையாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன், நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கிறேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். வேதனையில இருக்கிற அம்மா மனசுக்கு அது மருந்தா இருக்கும். சொத்தையும் பிரிக்க மாட்டாங்க. இங்க பாரு, சம்மதம் சொல்ல வேண்டியது நான் இல்ல, அந்த அருண். கோவில்ல பார்த்தல, தாலி கட்ட மாட்டேன்னு போனது யாரு? உன் சின்னையா தானே? இதுக்கப்புறமும் நீ என்ன வந்து கெஞ்சிட்டு இருக்காத, போய் உன் சின்னையா கிட்ட சொல்லு. சின்னையா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருமா. நீங்க அந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா போதும். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்கம்மா. அவர் சம்மதம் சொல்லிட்டாரு, என்ன நம்புங்கம்மா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். காலையில நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கே புரியுமா? உங்க கால்ல விட விழறம்மா. எந்திரிடி, எந்திரி. என் வாழ்க்கை போறா உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அடிமையா கூட இருக்கேம்மா. நீங்க ஒரு வார்த்தை வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதம்னு சொல்லுங்கம்மா. தயவு செஞ்சு வரேன்னு சொல்லுங்கம்மா. அந்த வீடு 2ஆக்க கூடாதுமா. எப்பவும் ஒன்னா இருக்கணும். ஏய், இங்க பாரு, இந்த அழுது டிராமா பண்ற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. முதல்ல இடத்த காலி பண்ணு. அப்படி சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது வீடு இல்லம்மா, கோவில். நீங்க அங்க வந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்மா. சந்தோஷத்துக்கு குறைச்சல் இருக்காது. எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.